நமசிவாய. அதாவது டக்குன்னு ஒரு முன்னேற்றம் வேண்டும், அதே மாதிரி நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். திடீர்னு வந்து நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு லக்ல ஒருத்தர் ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இருந்துட்டே இருப்பாங்க, பயங்கர ஹைட் ரீச் பண்ணிடுவாங்க. எப்படி போனாங்க, எந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு பயங்கர லக்குப்பா. அவர் நானும் எல்லாரும் ஒரே இதுலதான் இருந்தோம், ஆனா அவங்க பாரு இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க, நான் எந்த நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றவங்க கூட எவ்வளவு இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க கூட படிச்சவங்க, நான் இப்ப இப்படி இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வீடு ஒரு காருன்னு தான் இருக்கேன், அவங்க பாரு ஒரு 10 காரு ஒரு 10 வீடுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நிலைமையில இருக்காங்க. ஒரு பொலிட்டிஷியன்ஸ் பார்த்து சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாசிட்டிவா ரொம்ப ஒரு பெரிய இடத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் இது. கூட்டு பரிகாரம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாலே கொடுத்திருக்கிறது. இதை வந்து நம்ம யூடியூப்ல கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இன்று வரைக்கும் அந்த கூட்டு பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்காக செய்து வந்திருக்கிறார்கள். எங்கிட்ட வரும்போதே அந்த பூட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் இந்த பூட்டில் தான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து புது பூட்டு தான் எடுத்துக்கணும். நாள் எந்த நாள்ல செய்யலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் டேஸா எடுத்துக்கலாம். ஒரு புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் வச்சுக்கீங்களா. இந்த 3 நாள் வந்து நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரு 3 நாள் இரவு நேரத்திலே தேவை. வீட்டுல வந்து தனித்தனியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பூட்டு தான் தேவைப்படும். ஒரு பூட்டு 3 சாவி. அந்த பூட்டை வந்து கடைக்காரர் வந்து இங்க பாருங்க பூட்டு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போட்டு டக்குன்னு திறந்து காமிச்சாருன்னா வேண்டாப்பா நீயே வச்சுக்கொண்டிருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பூட்டு வந்து சாவியோட போட்டிருக்கணும், உள்ளுக்குள்ள போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சாவி எடுத்து நம்ம திறக்கணும்ன்ற மாதிரி. சோ பூட்டு இருக்க வேண்டும், சாவி தனியா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அவங்க திறந்தெல்லாம் காட்டக்கூடாது, திறக்குது பாருங்க அப்படின்னு. இதை திறக்கவே கூடாது. அதுதான் இதுல விஷயமே. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சாவி, அந்த 3 சாவி இருக்குல்ல, அந்த 3 சாவியோட இரவு நேரத்தில் வந்து விட வேண்டியது. புதன்கிழமையாகட்டும், வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இதுல 3 நாளும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு நாள் நீங்க செய்யறது வந்து 3 நாள் கழிச்சு ஒரு நாள் சனிக்கிழமை அப்படின்றது அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகணும்னு வைங்களேன். இப்ப நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு. புதன்கிழமை அன்னைக்கு நீங்க இதை எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துட்டு இந்த சாவியை வந்து உள்ள போடுறீங்க, திறந்துடாதீங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் திறந்து விடாதீங்க. அதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்க 2 கையில எந்த கையில வேணா வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வர வேண்டும். இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக தான் இந்த ஒரு பிரேக் கிடைச்சா போதும் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இந்த ஒரு பிரேக் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், நான் வந்து லைஃப்ல எவ்வளவோ பெரிய இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அந்த ஒரு பிரேக், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண் பெண்கள் இருவருமே பண்ணலாம், எல்லா நேரத்திலுமே பண்ணலாம். இதுல மந்திரம் எல்லாம் கிடையாது, நம்மளுடைய மன விஷயம் தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து உதவ போகிறது. ஆண் பெண்கள் இருவருமே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்களும் செய்யலாம். அவங்களும் இந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்காக, இந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து இதே ஒரு முண்டேன் லைஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் மாற வேண்டும் என்று நினைத்து கண்டிப்பான முறையில செய்யலாம். அவர்களுக்கு மாற்றம் உறுதி. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து கையில வச்சுட்டு சொல்லிடுறீங்க. சின்ன பூட்டா இருந்தா போறோம், புது பூட்டா இருக்க வேண்டும். வீட்டிலேயே பூட்டு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமாக தனியா பூட்டு கையில வாங்கிக்கோங்க. கடையில தான் போய் வாங்கணும். வாங்கிட்டு ஒரு சின்ன பூட்டை கையில வச்சுக்கோங்க. நைட் டைம்ல, புதன்கிழமை நைட் டைம்ல நன்றாக இந்த மாதிரியான விஷயமாக, இதுல பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், இந்த பிரார்த்தனைங்கிறது மனம் தான். நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஹைட்டுக்கு ரீச் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைச்சிட்டு தலகாணிக்கு அடியில வச்சிருங்க. தலகாணிக்குள்ள பில்லோக்குள்ள எல்லாம் போடாதீங்க, அடியில வைங்க. அந்த சாவி இருக்குல்ல, அது அப்படி இருக்கணும். அப்ப நம்ம வந்து தலையில வைக்குமே, எனக்கு லைட்டா குத்துமே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி வைக்க வேண்டியது, வேற வழி கிடையாது. சோ அந்த மாதிரி வைத்து விட்டு அப்படியே தூங்கிடுறீங்க, விட்டுறலாம். அவ்வளவுதான். காலையில அந்த ஒரு 2-3 நாள் மட்டும் உங்களோட மெய்டோ அல்லது உங்க வீட்லயேவோ இல்ல நீங்களேவோ வந்து அந்த பெட்டை வந்து ஏதாவது தட்டுனீங்கன்னா அந்த பகுதிக்கு மட்டும் போயிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் அங்கங்க அசைஞ்சதுன்னா அதனால தப்பு கிடையாது. நார்மலா உங்களுக்கு பெட்டை வந்து நம்ம வந்து கிளீன்ஸ் பண்ணுவோம்ல, சோ அந்த ஒரு 3 நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. அது பண்ணிட்டு அடுத்தது வியாழக்கிழமை நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அப்படியே வந்து படுத்து தூங்குறீங்க. ஆனா தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னால வந்து நீங்க படுத்துக்கிட்ட உடனே நினைச்சுக்கிறீங்க திரும்பவும் அதே விஷயம். எப்ப புதன்கிழமை என்ன நினைச்சுக்கிட்டீங்க, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வேணும், ஒரு பெரிய இடத்தை நீங்கள் ரீச் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரியான விஷயமாக நினைத்து நீங்க வந்து படுத்துக்கிறீங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. புதன்கிழமை நீங்க வந்து ரைட் சைடு திரும்பி படுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த தாட் வந்து எல்லா தாட்டும் வருது இல்லையா, இந்த தாட் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து வச்சுட்டு பூட்டை நீங்க உள்ள அடியில வைப்பீங்கல்ல, வச்சுட்டு நீங்க எந்த சைடு வேணா படுக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க எந்த சைடு படுக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. டக்குன்னு நீங்க ரைட் சைடு தலை வச்சு படுத்தீங்கன்னா, நீங்க வியாழக்கிழமையும் ரைட் சைடு தான் தலை வச்சு படுக்கணும், வெள்ளிக்கிழமையும் ரைட் சைடு தான் தலை வச்சு படுக்கணும். படுக்கும் பொழுது மட்டும், அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா மாத்திக்கலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம். படுக்கும் பொழுது மட்டும் சொல்றேன். இதுல ஒரு காரணம் இருக்கிறது. சோ இது எல்லாமே ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ். இது வந்து ரொம்ப டீப்பான சீக்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். சோ அப்ப அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் நீங்க வந்து தலை வச்சு படுக்கிறீங்க. வியாழக்கிழமையும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காடுறீங்க, பூட்டெல்லாம் எடுக்க போறது கிடையாது, அப்படியே தலை வச்சு படுத்துக்கிறீங்க. அந்த விஷயத்தை ஒரு 5 நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, தூக்கி போயிடுறீங்க. வெள்ளிக்கிழமை இதே மாதிரியான விஷயமாக செய்கிறீர்கள், அவ்வளவுதான்.
சனிக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்துட்டு போறீங்க. இதை ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், புத்திசம் இருக்கிறவங்க, முஸ்லீம், வேற எல்லாருமே, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாம் சொல்லிட்டால, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அந்த பூட்டை எடுத்துடலாம். அவங்க அதான் சொல்லிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு மந்திரமும் இல்லாங்கிறனால எல்லாருமே செய்யலாம். இது எடுத்துடுறீங்க. இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுங்க. வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துறீங்க. எடுத்துட்டு நேரம் என்ன பண்றீங்க, அவரவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறதா இருந்தா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகலாம். உங்களுடைய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறதுனா கோயிலுக்கோ, சர்ச்சுக்கு போறதுனா சர்ச்சுக்கோ, அல்லது மஸ்ஜித்துக்கு போறதுனா மஸ்ஜித்துக்கோ, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க வந்து போறோம். போற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு அந்த எந்த கடவுளோ அந்த கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டியது. நீங்க ஏதாவது ஒரு பேக்கெட் லைக்கில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வச்சிருக்கலாம். அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட வேண்டியது. நேரம் திரும்பி பார்க்காம வந்துட வேண்டியது. திரும்ப பார்க்க கூடாது. அதை யாராவது எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு. அந்த பூட்டு எந்த நிலைமையில இருந்து சாவியோட அதை அப்படியே விட்டு வந்துட வேண்டியது. அதுல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. திரும்ப அந்த சாவியை தனியா எடுத்து வைக்கிறது, இந்த வேலையே இருக்கக்கூடாது. எப்படி அடியில இருந்தோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியது. வேற எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. பேசாம நீங்க வந்துட வேண்டியது, வீட்டுக்கு வந்துட வேண்டியது. உங்க வேலையை பார்க்கலாம், அல்லது நீங்க வேற எங்கேயாவது போகணும்னா போய்க்கலாம். அவ்வளவுதான். நேரம் வீட்டுக்கு தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. சோ அந்த மாதிரியான விஷயமாக செய்ய வேண்டியது. சரி, எனக்கு சாமி நம்பிக்கையே இல்லையே, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, அரச மரம் இருக்கு இல்லையா, அரச மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே நமக்கு வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்க வல்லது. சோ அது வந்து காலையில சனிக்கிழமை 12 மணிக்குள்ள அரச மரத்துக்கிட்ட போயிட்டு இது ஒரு நின்னுக்கோங்க. நீங்க சுவாமி எல்லாம் கும்பிடுறதுக்கு உங்களுக்கு வந்து இல்ல, நான் வந்து நாத்திகவாதினா அப்படியே உட்காந்துட்டு அந்த காற்றை வாங்கி விட்டு அதை ஒரு ஓரமாக அந்த பக்கம் வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சோ அந்த மாதிரியான விஷயமாக செய்து பாருங்கள். இது ஒரு அற்புதமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எப்படின்னா, எப்பொழுதும் இதை வந்து இந்த மாதிரியான புது பூட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்சன் எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி புதுசா ஒரு பூட்டு இருக்கு, சாவியோட வச்சுட்டு போயிருக்குன்னா யாரும் எடுக்காம இருக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. அதுவும் சோ அப்ப எல்லா ஊர்லயும் எடுப்பாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமாக அதை எடுத்து அவங்க எப்ப அந்த லாக் ஓபன் பண்றாங்களோ, அல்லது அந்த கோயிலேயே வந்து இதை நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வழிபாட்டு தலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து அவங்க லாக் ஓபன் பண்றாங்களோ, அப்ப உங்களோட லைஃப்ல அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இறைவன் அருள் கொடுத்து விட்டார், உங்களுடைய விஷயம் நடக்க தொடங்க ஆரம்பிக்க விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு லாக் அது வந்து நீங்க திரும்ப எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. யாராவது எடுத்தாங்களான்னு போய் ஒளிஞ்சு நின்று எட்டி பாக்குறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது தானாக நடக்க விட்டுற உடனே நீங்க பாட்டுக்கு இது நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து வாருங்கள். உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல வந்து ஒரு 6 மாசம் வந்து பாத்துட்டு நீங்க வந்து ஒரு நல்ல ஹைட் ரீச் பண்ணி பாட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துல வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நல்ல செய்திகள்லாம் கேட்கறீங்க. 6 மாசம் கழிச்சு எனக்கு இது பத்தல, நான் இன்னும் அப்படின்ற மாதிரி இருந்தா இன்னொரு தடவை அதை செய்யுங்க. வருஷத்துல இந்த மாதிரியான 2 முறையாக செய்யலாம். ஓரளவுக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான விஷயமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது தவிர்ப்பது. ஒரு 2 தடவை 4 தடவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து நிறுத்தி விடுவது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அதிகப்படியாக செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் இதை எடுக்கிறேனே எனக்கே நிறைய அன்லக்கி, நான் இதை எடுத்துக்கொண்டு போய் அது யாராவது திறந்தா அவங்க என்னோட அன்லக்கினஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுமா, அல்லது கோயில்ல எடுத்து வச்சானா நம்மளோட கர்மா எல்லாம் கோயிலுக்கு போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதுக்கான விஷயமே அல்ல. இதுக்கு கர்மாக்கு அன்லக்கி நம்மளுடைய துரதிருஷ்டம் எல்லாம் இன்னொருத்தருக்கு போயிடுது அப்படி எல்லாம் ஒன்னும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க நெகட்டிவா நினைச்சு அந்த தலகாணி மேல படுக்கல, அதாவது பூட்டு வச்சுட்டு நீங்க படுக்க போறது கிடையாது. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் நீங்கள் படுக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏதாவது ஒரு விதமாக வேறொரு சக்தியின் மூலமாக அதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் செய்கிறோமே தவிர, நாம் இப்படி செய்வதனால் அடுத்தவர்களுக்கு எவ்வித தீங்குமோ துரதிருஷ்டமோ வந்து விடவே விடாது. அதனால தைரியமாக நீங்கள் செய்யலாம். நம சிவாய.